எவ்வுலகில் எப்பெற்றம் இப்பெற்றி தாம் இடரால் வெவ்வுயிர்த்து கதிரிமணி எரிந்து விழுந்தது விளம்பீர் என்று மன்னர் கூறுகின்றார். அன்றியும் திருவாரூர் சிவலோகம் ஆதலின் அங்கு பிறந்த உயிர்கள் யாவும் சிவகணமே ஆதலின் இத்தண்டனை நியாயம் என்று மன்னர் கருதினார். போட்டு செய்து புரந்தரன்மாள் அயன் முதலோர் புகழ்ந்திரைஞ்ச வீற்றிருந்த பெருமானார் மேவியுரை திருவாரூர் தோற்றமுடை உயிர் கொன்றான் ஆதலினாள் துணி பொருடான் ஆற்றவுமற்றவர் கொள்ளும் அதுவே யாமென நினைமின். தன் குலத்திற்கு ஒரு மகன் என்று கருதாமலும் அமைச்சர் பலர் தடுத்தும் கண்ணோடாது செங்கோன்மையை செலுத்துவாராயினார். பிற உயிர்களது துன்பத்தை தன் துன்பமாக கருதி அத்துன்பத்தை போக்க முயலுதலே சான்றாண்மையாகும். மன்னர் பசுவினுக்கு நேர்ந்த துன்பத்தை அருகிலுள்ளார் கூற கேட்டவுடன் பசுக்கு உள்ள துன்பத்தை தான் அடைந்தார். ஏங்கினார், இறங்கினார், துடித்தார். விடந்தலைக்கு ஏறியது போல் மிகுதியும் துன்பம் கொண்டார். இதுவே அரசனது பண்பு. திருச்சிற்றம்பலம். அவ்வுரையை கேட்ட வேந்தன் ஆவுரு துயரமீதி வெவ்விடம் தலை கொண்டார் போல் வேதனை அகத்து மிக்கிங்கு இவ்வினை விளைந்தவாறென்று இடருறும் இறங்கும் ஏங்கும் செவ்விதின் செங்கோல் என்னும் தெருமரும் தெளியும் தேரான். மனுநீதி சோழர் தான் பலகாலம் தவமிருந்து பெற்ற நற்குண நல்லொழுக்கம் அமைந்த மகன் செய்த குற்றத்தை மகன் என்று பாரபட்சமாக மன்னித்தாரில்லை. அன்றியும் பசு கன்றை இழந்து எவ்வாறு துயருகின்றதோ அவ்வாறு தானும் மகனை இழந்து துயருற வேண்டும் என்று கருதினார். எத்துணை பெரிய நீதி! மகன் மாண்டால் தன் குலம் பழுதுபட்டு விடுமே என்று நீர்க்கடன் செய்து தனக்கு மறுமை பயனை விளைவிக்க சந்ததி அற்றுவிடுமே என்று தனக்கு பின் உலகிற்கு அரசு இல்லாமல் போய்விடுமே என்று வாடினார் இல்லை. நீதி ஒன்றையே நாடினார். குற்றம் புரிந்தவரை அரசன் தண்டிப்பது குற்றம் புரிந்தவன் நரக வேதனை எய்தாதிருக்கும் பொருட்டு அந்த ஆன்மாவும் அத்தண்டனையால் அவ்வினை நீங்க பெற்று நன்மையடையும். மகன் என்ற பட்சத்தால் அரச நீதி பிழைபடுமேல் பல்லாயிரம் மடங்கு மிகுதியான தண்டனையை தெய்வ நீதி விதிக்கும். மன்னர் மதியமைச்சரை நோக்கி கன்று இறந்த இடத்தில் மகனை படுக்க வைத்து தேரேறி செலுத்தி கொள்ளுமாறு பணிந்தார். அவ்வண்ணம் செய்ய அஞ்சிய அமைச்சர் தானும் அரசருக்கு மகன் முறையாதலின் அக்குற்றத்திற்கு தண்டனையாக தன்னுயிரை நீக்கிக் கொண்டார்.